அப்படி நடக்கும் அப்படின்னாக்கா, பிரார்த்தனையால் முடியாதது ஒன்றுமே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஜெபமே ஜெயம்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மதம் சொல்லுது. தொழுகையால் ஆகாதது ஒன்றுமில்லைன்னு குரான் சொல்லுது. ஆக விதித்தது விதிப்படி தான் நடக்கணும் அப்படின்னாக்கா எவனுமே சாமி கும்பிட மாட்டான்ற தத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதை மாற்ற முடியுங்கிறதுனால தான் நம்ம கடவுளை வணங்குறோம். இல்லைன்னா வெறும் முயற்சி மட்டும் பண்ணிட்டு போயிடலாமே. முயற்சியை பற்றி சொன்ன திருவள்ளுவரும் எதுக்கு முதல்ல கடவுள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். ஆக கடவுள் வாழ்த்து சொல்கிறாரு, ஊழ்வினையை சொல்கிறாரு, அதுக்கப்புறமா இந்தந்த சாமி பேரெல்லாம் சொல்கிறாரு. ஆக எல்லாமே இருக்கும்போது நமக்கு முயற்சியோடு கூடிய பரிகாரமும் அவசியமாகுது, கடவுளோட அனுகிரகமும் அவசியமாகுது. அதனால் பலன் தரும். தரக்கூடாதுன்னு இருந்தப்போ ஏதோ 1-2 மிஸ் ஆகலாம். இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க டாக்டருங்க, 100 ஆப்ரேஷன் பண்ணாங்க, 100 பேரும் போயிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. 1-2 போயிருக்கும், மிஸ் ஆகிருக்கும். அது மைனர் ரிசல்ட் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. மேஜராக அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அறிவியலையோ அந்த டாக்டரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி முயற்சி பண்ணுறாங்க, எல்லாம் நடந்தது. ஆனால் ஒவ்வொரு முயற்சிக்கும் நடுவில் கையெழுத்து வாங்கிப்பாங்க. முயற்சிக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரிஸ்க்குக்கு கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. நீங்கள் சொல்லி நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? அப்போது 100த்துக்குமே அவங்க சந்தேகப்படுறாங்களான்னாக்கா அறிவியல் அந்த மாதிரி தான் இருக்குது, சட்டத்திட்டம் அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே அப்படி கிடையாது. எல்லாமே நம்ம பரிகாரத்தும் பண்ணுறோம். எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 1-2 பேருக்கு நடக்காமல் போகிறதும் உண்டு. இது நான் சொல்கிற பரிகாரம் இல்லை, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கூட இருக்கும். ஆனால் அந்த வினிங் ஷாட்டுங்கிற மாதிரி கடைசியாக யார்கிட்ட போய் நடந்ததோ அவங்களுக்கு தான் பேரு புகழ் போய் சேருது. அந்த மாதிரி 35 வருஷமாக பரிகாரம் பண்ணிட்டு எதுவுமே நடக்காதவங்க நம்மக்கிட்ட வராங்க, நாம் இதை பண்ணுறோம், இது நடக்குதுன்னு. அந்த மாதிரி என்கிட்ட வந்தவங்க கூட எங்கேயாவது போயிருப்பாங்க, அவங்க ஏதோ சொல்லி நடந்திருக்கலாம். ஓகே, அதுக்கு தானே உதாரணம் என்னன்னாக்கா நான் சொன்னது தான். 100 புடி அரிசி எடுத்து போடுறோம், பானை நிறையில, 100வது புடி அரிசியில் தான் நிறையுதுனாக்கா அந்த 100வது புடிக்கு மொத்த கிரெடிட்டும் போய் சேரக்கூடாது. அதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் சேர்ந்து தான் காரணமாக இருக்கும் அப்படின்றதே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் பரிகாரம் யாருக்கெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லை. பரிகாரம் எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கான்னா எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குது. எனக்கு தெரியாமல் இருக்கலாம், மற்றவங்களுக்கு கூட சில 1-2த்துக்கு பரிகாரம் தெரியாமல் இருக்கலாம் ஒழிய எல்லாத்துக்கும் பரிகாரம். வைத்தியமும் பரிகாரம் ஒன்று தாங்க. எல்லாத்துக்கும் வைத்தியம் இருக்கா? எல்லாத்துக்கும் வைத்தியம் இருக்குது. நமக்கு தெரியாமல் இருக்கும், இல்லை இந்தியாவில் அந்த வைத்தியம் இல்லாமல் இருக்கலாம். இந்த இங்கிலீஷ் மெடிசனில் இல்லாதது சித்த வைத்தியத்தில் இருந்துருக்குதா இல்லையா? கொரோனாலாம் எப்படி நடந்தது? இந்தியா மட்டும் சீக்கிரமாக அது இவ்வளோ பெரிய மக்கள் தொகையில் சொற்ப எண்ணிக்கையில் செத்து போனாங்களோ வழியாக மீதி பேர்லாம் காப்பாற்றப்பட்டோம். எதனால்? அது நம்மக்கிட்ட அந்த வைத்திய முறை இருந்தது.